அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லாஹி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிம்பிளான டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான ப்ராடக்டை வச்சு நம்ம இருக்கிற பேசிக்காக நம்ம கற்றுக்கிற அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி நம்ம இப்படி ஒரு கிராண்டான ஸ்லீவ் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நெட் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் அட்டாச் பண்ண இடத்துல சென்டரில் தான் எந்த ஒரு டிசைனுமே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இடத்துல டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு சம்கி வச்சு நான் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் அப்புறம் நடுவுலேயும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 3mm பீடை வச்சு ஒரு இது பார்ட்ரு மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனு அல்லது குந்தன் ஸ்டோன் எது வேணாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் அடுத்து வந்து டியூப் பீடு வச்சு நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இப்போ நம்ம வந்து பிகினர்ஸுக்காக நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து 3mm பீடே வச்சுருக்கேன். இதே நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக 700 to 800 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதே உங்களுக்கு வந்து 1500 ரேஞ்சில் உங்கள் கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டியூப் பீட் வைக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஜர்தோசி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3mm பீடு வைக்கிற இடத்துல ஃபிட்டிங் ஸ்டோன் அதாவது குந்தன் ஸ்டோன் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இது நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமருடைய அந்த ரேஞ்சை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே லைன் பை லைனாக அப்படியே கொடுத்துட்டே வரலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டோ 700 800 ரேஞ்சில் வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி கிராண்டாக அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே நெட்டை அட்டாச் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வந்து நிறையா வந்து பிசுறு தெரியும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 3mm பீடு வச்சோம் இல்லையா, அதுக்கு இப்போ சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து 5x5 10 ஸ்டான்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அங்கங்கே அந்த குட்டி குட்டியாக ஒரு சின்ன இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். நான் வந்து அதே மாதிரி நெட்டை அட்டாச் பண்ண நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து 3mm பீடு வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த இடத்துல சுகர் பீடு வைக்கலாம், ஸ்டோன் செயின் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். உங்களுடைய கஸ்டமருடைய இதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் டிசைன் பண்ணுறது. உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து நம்ம செயின் ஸ்டிச்லேருந்து கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்லேயே கூட ஃப்ரீ டயத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து நீங்கள் மேலே கொடுக்குற அந்த டிசைனையே கீழேயும் கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காமிக்கிறனால நான் அந்த இடத்துல இப்போ வந்து ஹேங்கிங் போட்டிருக்கேன். ஹேங்கிங்கும் வந்து 6 டியூப் பீடு போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3mm பீடு நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு வச்சு சுகர் பீடை தள்ளிட்டு மிச்ச இடத்துல அதை நீங்கள் போட்டுடலாம். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியலுக்கோ அதை வச்சு நீங்கள் ஹேங்கிங் போட்டிங்க இந்த மாதிரி நிறையா செயின் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்கள் டிசைன் ரொம்ப பார்க்க அழகாக கிராண்டாக தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.